அமாவாசைன்றதுனால மேல்மலையனூர் அங்காளம்மனை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய ஆலயம் எங்கே இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் என்ற ஒரு பகுதியில் அமைந்திருக்குது. இந்த இடத்துல மேல்மலையனூர் அங்காளம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி என்ற நாமதேயத்தோடு அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துல ஆத்தா சுயம்பாக, அதாவது புற்று வடிவமாக தோன்றி இன்றளவும் பக்தர்களுக்கு அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தினுடைய பிரசாதமே அந்த புற்றினுடைய மண். அதை எடுத்துட்டு வந்து நம்ம உடல்ல பூசினா உடல் சார்ந்த பிணி போகும். பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய ஸ்தலம் என்றதுனால எவ்வளவு பெரிய பில்லி, சூனிய, ஏவல், எந்த விதமான செயல்பாடுகள் ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது யாராவது ஏதாவது ஒரு செய்வனை செய்தால் கூட அந்த செய்வனையிலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய ஸ்தலம். இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா பார்த்தலாம். சிவபெருமானுக்கு பிரம்மாவுடைய 5வது சிரம், அதாவது ஆணவ ஸ்திரத்தை ருத்ரனுடைய அவதாரம் எடுத்து கொய்யும் போது அந்த தலை அவருடைய கையோட ஒட்டிக்குது. அதுக்கு பேர் பிரம்மகபாலம்னு சொல்றாங்க. அந்த பிரம்மகபாலம் என்ன செய்யுதுன்னா, சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அன்னத்தை, அவருக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு சிவபெருமான ஒரு பித்தனை போல எல்லா ஆலயத்துக்கும் அலைய வைக்குது. அது எல்லா கோயிலுக்கும் இதுல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கணும்னு அலையிறாங்க. எங்கேயுமா அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கல. சிவபெருமானுக்கும் சாப்பாடு போக மாட்டுது. அவருக்கு கொடுக்குற நெய்வேத்தியத்தை எல்லாம் அந்த பிரம்மகபாலமே சாப்பிட்றதுனால சிவபெருமானுக்கு எந்த உணவும் கிடைக்காம ஒரு பித்தனை போல அலைந்து திரிகிறாங்க. இதை கண்ட ஆத்தாளுக்கு ரொம்ப மனவேதனை அடைஞ்சு இதுக்கு ஒரு உபாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான தண்டகாரண்யன்ற ஒரு பகுதிக்கு வர சொல்றாங்க. இங்க வந்த உடனே ஒரு மயானத்துல ஒரு பிரம்மாண்ட படையிலிடுறாங்க. அதுல வாசனை நிறைந்த காய்கறிகள், மல விசேஷமான உணவுகள்லாம் படைச்சு அங்க சிவபெருமானை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. சிவபெருமான் அங்க போன உடனே அந்த சாப்பாட்டின் மீது இருக்கக்கூடிய மோகத்தால அந்த பிரம்மகபாலம் இறங்கி அது சாப்பிட போகுது, அந்த மயானத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டை. அப்ப ஆத்தா என்ன செய்யறாங்கன்னா, விஸ்வரூப காட்சியாக, அதாவது 1000 கரங்களோடும் எண்ணளவுல எட்ட முடியாத உயரத்தோடும் ஒரு அபரிவிதமான பிரம்ம காட்சியாக, பிரம்ம சொரூபியாக அங்க காட்சி செய்து ஆத்தா அவங்களுடைய காலால அந்த மண்ட ஓட்டை மிதிக்கிறாங்க. இந்த மண்ட ஓட்டை மிதிச்ச உடனே, அந்த கபாலத்தை மிதிச்ச உடனே அந்த கபாலம் சுக்குநூறு ஆகி போகுது. அப்ப சுக்குநூறு ஆன உடனே சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் அங்க விலகுது. அதனாலதான் அது வந்து மேல்மலையனூர்ல பிரம்மகத்தி தோஷம் போக்கிய ஸ்தலம்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி பில்லி, சூனி, ஏவல் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம் அது. பிரம்மகத்தி போகணும்னால அங்க ஆத்தா உக்ரமா இருக்கிறதுனால அவங்கள சாந்தி செய்யணும்னு சொல்லிட்டு ஊஞ்சல்ல உற்சவத்துல ஊஞ்சல்ல உட்கார வச்சு அவங்கள ஆட வைக்கிறாங்க. அவங்கள சாந்தி செய்து வரக்கூடிய பக்தர்களுடைய பில்லி, சூனி, ஏவல், எந்த விதமான பிளாக் மேட்சையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அப்ப பிளாக் மேஜிக் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க யோசிச்சா அல்லது உங்களுக்கு தோணுனா அந்த ஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க.